என்கிட்ட கேக் ஆர்டர் பண்ணுற எல்லா கஸ்டமருமே ரொம்ப ஸ்வீட்டுங்க. எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்லாவே ரெஃபர் பண்ணுறாங்க நம்ம கேக் டேஸ்ட் எல்லாம் பிடிச்சி போய். ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்ஸில் வந்த கேக் ஆர்டர் தான் இது. பொண்ணுக்கு பர்த்டே 1 kg கேக் வேணும், நாளைக்கு ஈவினிங் நானே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏஜ் அண்ட் நேம் கேட்டுட்டு நாளே ஒரு 4 பிக்சர் ரெஃபர் பண்ணியிருந்தேன். அதில் இந்த இமேஜை வந்துட்டு அவங்க ஓகேன்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராகவும் சிம்பிளாகவும் இருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட் பண்ணி நான் வந்துட்டு கொடுத்துட்டேன். அவங்களும் ஈவினிங் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. மார்னிங் வந்துட்டு அவங்களுக்கு இமேஜ் நான் சென்ட் பண்ணியிருந்தேன், நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. அந்த இமேஜை அவங்க ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அவங்க ஈவினிங் கால் பண்ணி மார்னிங் ஒரு கேக் காட்டினாங்க. சூப்பராக இருந்துச்சு. எனக்கும் வந்துட்டு கேக் வேணும், அதே மாதிரி டிசைன் வேணும்னு அவசியம் இல்லை, பட் எந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. நைட்டு நானே வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது போக நான் ஃபஸ்ட்டே உங்கள் கேக் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பட் உங்கள் நம்பர் இல்லாதனால என்னால் ஒரு 2-3 கேக் ஆர்டர் கொடுக்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட கேக் நான் ஃபஸ்ட்டே அப்லோட் பண்ணிட்டேன். அது போக இன்னொரு கேக் ஆர்டர் இருந்தது, அதையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்களும் ஸ்வீட் தானே, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.